ஏப்ரல் 1 முதல் இந்தியாவின் நிதிச் சூழலில் ஒரு வரலாற்று மாற்றம் நிகழ்கிறது. 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரிச் சட்டம் நீக்கப்பட்டு புதிய 2025ஆம் ஆண்டு வருமான வரிச் சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது ஒரு முக்கியமான தருணம். வரி தாக்கல் செய்வதிலிருந்து கடன் அட்டை கட்டணங்கள் மற்றும் ரயில் பயணச்சீட்டு ரத்து வரை பல விஷயங்கள் மாறவிருக்கின்றன. உங்கள் நிதி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் இந்த முக்கிய மாற்றங்களை நாங்கள் விவரித்துள்ளோம். கவனமாக கேளுங்கள். வருமான வரியிலிருந்த நிதியாண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்ற குழப்பம் இனி இல்லை. முன்பு ஒருவர் சம்பாதிக்கும் ஆண்டு நிதியாண்டு என்றும் அதற்கு வரி கணக்கிடும் அடுத்த ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டு என்றும் இருந்தது. இதனால் பலருக்கு எந்த ஆண்டுக்கான வரி தாக்கல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் ஏற்பட்டது. இப்போது அந்த முறையில் மாற்றம் செய்யப்பட்டு இனிமேல் ஒரே ஒரு அவரி ஆண்டு மட்டும் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஆண்டில் வருமானம் ஈட்டுகிறீர்களோ அதே ஆண்டே உங்கள் வரி ஆண்டாக இருக்கும். இந்த மாற்றம் வருமான வரி கணக்கீட்டை மிக எளிமையாக்கும். கடுமையான வீட்டு வாடகை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இனி வீட்டு வாடகை விலக்கு பெறுவதற்கு வீட்டு உரிமையாளரின் நிரந்தர கணக்கு எண் மற்றும் வாடகை செலுத்தியதற்கான ஆதாரம் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். மேலும் வீட்டு வாடகை விலக்கில் 50% வரை விலக்கு கிடைக்கும். பெருநகரங்களின் பட்டியலில் டெல்லி மற்றும் மும்பை ஆகியவற்றுடன் தற்போது புனே மற்றும் அகமதாபாத் நகரங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. இது இந்த நகரங்களில் உள்ள வாடகைதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சம்பளம் பெறும் நபர்களுக்கான கடைசி தேதி ஜூலை 31, 2026. மற்றவர்களுக்கு ஆகஸ்ட் 31 ஆகும். இந்த தேதிகளை தவறவிடாதீர்கள். நிரந்தர கணக்கு அட்டை மற்றும் பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிகள் இதோ. இனி ஆதார் மூலம் நிரந்தர கணக்கு எண் பெற முடியாது. இதற்காக சிறப்பு படிவங்கள் நிரப்பப்பட வேண்டும். இது ஒரு புதிய நடைமுறை. நிரந்தர கணக்கு எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனி 10 லட்சம் ரூபாய்க்கும் மேல் ரொக்கமாக பணம் செலுத்துவதற்கு நிரந்தர கணக்கு எண் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை நினைவில் கொள்ளுங்கள். 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான விலையுள்ள காரை வாங்குவதற்கும் அல்லது 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான சொத்து பரிவர்த்தனைகளுக்கும் நிரந்தர கணக்கு எண் வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது பெரிய பரிவர்த்தனைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும். வங்கிச் சேவைகள் மற்றும் கடன் அட்டைகள் குறித்த சில முக்கிய மாற்றங்கள். நீங்கள் ஒரு வருடத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக கடன் அட்டை மூலம் பணம் செலுத்தினால் அந்த தகவல் வரித்துறைக்கு வழங்கப்படும். உங்கள் செலவுகளை கண்காணிக்க இது உதவும். ஏர்டெல் ஆக்சிஸ் அட்டையின் பணத்தை திருப்பி வழங்கும் விதிகள் மாற்றப்படும். அத்துடன் சில உள்நாட்டு ஓய்வு அறை சேவைகள் நிறுத்தப்படும். இந்த மாற்றங்கள் உங்கள் அட்டையின் பலன்களை பாதிக்கலாம். இனி மின்சாரம், தண்ணீர் மற்றும் போக்குவரத்து கட்டணங்களுக்கு கூடுதலாக 1% கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த கூடுதல் கட்டணத்தை உங்கள் பட்ஜெட்டில் கணக்கில் கொள்ளுங்கள். HDFC வங்கி இனி ஒற்றுமைப்படுத்தப்பட்ட கட்டண இடைமுகம் மூலம் செய்யப்படும் கார்டு இல்லாத பண எடுப்புகளையும் அதன் மாதாந்திர இலவச வரம்பில் கணக்கிடும். வரம்பு எட்டப்பட்டவுடன் ஒரு பரிவர்த்தனைக்கு 23 ரூபாய் கட்டணம் விதிக்கப்படும். கவனமாக பயன்படுத்துங்கள். மின்னணு பணம் அனுப்புவதில் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மின்னணு பரிவர்த்தனைகளுக்காக கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. இனி ஒரு முறை கடவுச்சொல் மற்றும் உயிர்மெய் அடையாளம் அல்லது சாதன பிணைப்பு போன்ற 2 பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படும். இது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். ரயில் பயணச்சீட்டு ரத்து விதிகள் தற்போது மேலும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ரயில் புறப்படுவதற்கு குறைந்தது 8 மணி நேரத்திற்கு முன்பே டிக்கெட்டை ரத்து செய்தால் மட்டுமே பணம் திரும்ப பெற முடியும். முன்பு இது 4 மணி நேரமாக இருந்தது. இப்போது 8 மணி நேரத்திற்குள் டிக்கெட் ரத்து செய்தால் எந்த தொகையும் திரும்ப வழங்கப்படாது. எச்சரிக்கையுடன் திட்டமிடுங்கள். பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் இனி அதிக செலவானதாக மாறுகிறது. ஏனெனில் பத்திர பரிவர்த்தனை வரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்திற்கு முன்பு 0.1% இருந்த STT இப்போது
0.15% அதிகரிக்கப்படுகிறது. இதனால் வர்த்தகம் அதிக செலவாகும். தங்கப் பத்திரங்கள் தொடர்பாகவும் புதிய வரி விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பத்திரங்களை அசல் வெளியீட்டில் வாங்கியவர்களுக்கு மட்டுமே அவை முதிர்வடையும் போது வரி சலுகை கிடைக்கும். இரண்டாம் நிலை சந்தையில் வாங்கியவர்கள் அவற்றை மீட்டெடுக்கும் போது கிடைக்கும் லாபத்திற்கு மூலதன ஆதாய வரி செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் முதலீட்டாளர்களை பாதிக்கும். தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் சம்பள அமைப்பிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. சுஸ்டர்ஸ் மொத்த சம்பளத்தில் குறைந்தது 50% அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஆக இருக்க வேண்டும். இதனால் உங்கள் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஓய்வூதிய பலன்கள் அதிகரிக்கும். ஆனால் இதே சமயம் உங்கள் கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறையக்கூடும். இது ஒரு கலவையான விளைவு. இது போன்ற நிதி பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.